ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்மாவை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன். 1 கப் பச்சரிசி நம்ம தண்ணியில் போட்டாச்சு. இன்னொரு கப் பச்சரிசி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக புழுங்கல் அரிசி 2 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கல் அரிசி. அடுத்ததாக நம்ம உளுந்து ஒரு 100 கிராம் போல் உளுந்து, ஒரு 50 கிராம் போல் ஜவ்வரிசி, 2 டீஸ்பூன் போல் வெந்தயம். இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம். அரிசியை தனியாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். 2ஐயுமே தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போது 5 மணி நேரம் ஆச்சு, நல்லா ஊறிடுச்சு. இதில் ஒரு 50 கிராம் போல் நம்ம அவல் சேர்த்துக்கலாம். உளுந்து இப்போ நல்லா ஊறிடுச்சு. 5 மணி நேரம் ஊறினால நல்லா ஊறியிருக்கு. அரிசியும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம நைட்டு வச்ச சாதம் மீன் இருக்கும்ல, அந்த சாதத்தை நம்ம ஒரு கைப்பிடி போல் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த உளுந்தையும் சேர்த்துக்கலாம். உளுந்து, அரிசி இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ ஒன்றா வச்சு அரைக்கணும். மாவு இப்போ அரைச்சி நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் நம்ம சேர்க்கணும். தேங்காய் பால் சேர்க்குறதுக்கு நான் தேங்காய் உடைச்சேன். தேங்காய் அழகாக உடைஞ்சிருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ தேங்காய் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் பாலும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு பார்ப்பீங்க. குழந்தைகளுக்குலாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக உப்பு, சோடா உப்பு, அப்புறம் தேங்காய் பால், தேங்காய் தண்ணி இருந்தால் தேங்காய் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்திட்டு இது ஆப்பு உடனே சுட்டால் கூட நல்லாயிருக்கும். இதை புளிக்க வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. உடனே கூட நீங்கள் ஆப்பை சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குது. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் தேங்காய் பால் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சாம்பார், சட்னி இது கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குதுன்னு. நான் சாம்பார்லேயும் ட்ரை பண்ணி பார்த்தேன், தேங்காய் பால்லையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அருமையாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.